அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். யோகா. இந்த யோகா கலையை பற்றி புகழ்ந்து பேசப்படுகிறது. அதில் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் நிறைய நன்மைகள் இருக்கிறது என்றெல்லாம் பிரதமர் முதல் கொண்டு அந்த யோகாவை வலியுறுத்தி பல செயல்கள் நடைபெறுவதை யோகா தினம் என்றெல்லாம் கடைபிடிப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம் மீது கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையில் சில இஸ்லாமிய சகோதரர்கள் கூட கொஞ்சம் மிதமிஞ்சி போய் ஒன்றை புகழ்கிறோம் என்ற காரணத்தினால் அடிப்படை இல்லாத விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். அந்த தொழுகையுடைய அந்த ரக்காத்துகளை குனிவது நிமிருவது இப்படி இதையெல்லாம் பார்த்துவிட்டு இது ஒரு யோகாவுக்கு ஒப்பானது என்றெல்லாம் சிலர்கள் மெச்சி பேசுகின்ற மிகைப்படுத்தி பேசுகின்ற பழக்கத்தை பார்ப்போம். இதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமானது. எந்த ஒரு இபாதத்தையுமே அந்த இபாதத்தை செய்கின்ற பொழுது அது எதனால் இந்த இபாதத்து இதன் மூலமாக என்ன கிடைக்கிறது என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டு விடுகிறார். இதை தவிர உலகியல் ரீதியாக சில நன்மைகள் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு தென்படலாம். கை கால் மடக்குவதினால் அது உடற்பயிற்சி. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் தொழுகையை பார்த்துவிட்டு இது அருமையான உடற்பயிற்சி என்று சொல்லுவார். அப்போது தொழுகை என்று உடல் பயிற்சியா என்று பார்த்தால் அதற்காக வேண்டித்தான் தொழுகிறோமா என்று பார்த்தால் இல்லை. ஒரே ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறதோ, எதெல்லாம் கட்டளையிடுகிறதோ, எதையெல்லாம் ஹலால் என்று சொல்லுகிறதோ அவைகளெல்லாம் மனித குலத்திற்கு முழுக்க நன்மை தரக்கூடியதாக இருக்கும். எவைகளெல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறதோ, அதன் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லுகிறதோ, அதை யோசிக்காதீர்கள் என்று சொல்லுகிறதோ, அதுகெல்லாம் மனித குலத்திற்கு முழுக்க தீமை தரக்கூடியது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டம். சோம்பேறிகளுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.